அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மில் பலர் பல அற்புதமான கனவுகளையும் பல பயங்கர கனவுகளையும் கண்டு அதற்கான விளக்கங்களை யூடியூப் போன்ற மற்ற வீடியோ தளங்களில் நாம் அதை தேடி பார்ப்பது உண்டு. இன்னும் சிலர் இஸ்லாத்தில் கனவுகள் பற்றிய விளக்கங்களை தவறாகவும் புரிந்து கொண்டு இருக்கின்றனர். அவர்களுக்காக கனவின் தத்துவம். கனவில் அல்லாஹ் தாலா அருள்மறையில் குர்ஆனில் கனவுகள் பற்றி கூறியவற்றை இந்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். தவிர நீர் கனவில் கண்ட இவ்வாறே இறைவன் உம்மை தெரிந்தெடுத்து கனவுகளின் விளக்கங்களையும் உமக்கு கற்றுக் கொடுத்து மீதும் யாக்கூபின் மற்ற குடும்பத்தினர் மீதும் அவன் தன் அருளை பூர்த்தி செய்து வைப்பான். இவ்வாறே இதற்கு முன்னர் இப்ராஹிம் இஸ்ஹாக் ஆகிய உம்முடைய இரு மூதாதைகள் மீதும் தன் அருளாகி அதனை பூர்த்தி செய்து வைத்தான். நிச்சயமாக இறைவன் யாவற்றையும் நன்கறிந்தோனும் ஞானமுடையனுமாக இருக்கின்றான் என்றும் கூறினார். இது திருக்குர்ஆனில் அத்தியாயம் 12 அதாவது 12வது சூறாவில் வசனம் 6ஆம் ஆயத்தில் இடம்பெற்றுள்ளது. மேற்காணும் திருவசனங்களில் கூறப்பட்டுள்ள செய்திகள் யாவும் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் அருமை திருமகனார் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறியனவாகும். இன்னும் சிலவற்றையும் நாம் இன்ஷா அல்லாஹ் காணலாம். பிற்காலத்தில் சிறப்பையும் கண்ணியத்தையும் பெருமையையும் அறிவிக்கக்கூடிய கனவை காட்டுவதற்கு உடன்பிறப்புகளில் உம்மை இறைவன் தேர்ந்தெடுத்தது போன்று இவற்றை விடவும் அதிகமாக தான் பெரும் பேராகிய நபித்துவம் போன்ற உயர் பதவியினை அளித்திடும் அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுப்பான். ஆலமுல் மிசால் எனும் ஊமையுலகில் கண்டிடும் கனவுகளுக்குரிய தத்துவங்களை ஆலமுஷ் ஷஹாதா என்னும் சாட்சியன் நேரில் உலகில் கொண்டு அறிவிப்பான். மேலும் கனவுகளுக்கு பலன் சொல்லும் அறிவையும் கற்பித்து ஹஜ்ரத் இப்ராஹிம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதற்கு முன்னர் தான் அருட்கடைகளை தந்து முழுமை செய்தது போன்று உமக்கும் யாக்கூபுடைய சந்ததியினருக்கும் அவன் தம் அருளை நிறைவு செய்வான் என்று ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் அருமை மைந்தாருக்கு அறிவித்தார்கள். மேலும் வல்லோன் அல்லாஹ் கூறுகின்றான், முன்னர் அவர் கண்டது போன்ற கனவுகளின் விளக்கங்களை அவருக்கு கற்பிப்பதற்காகவும் இவ்வாறு நாம் அவருக்கு வசதி செய்தோம். அல்லாஹ் தன் கற்பனையை நிறைவேற்றுவதில் யாவரையும் மிகைத்தவனாக இருக்கின்றான். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்ள மாட்டார்கள். இது 12வது சூறாவில் அதாவது 12வது அத்தியாயத்தில் வசனம் 21 அதாவது 21வது ஆயத்தில் இடம்பெற்றுள்ளது. இவ்வசனத்தில் அல்லாஹ் தன் நேசராகிய ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவிற்குரிய தத்துவங்களை விளக்கி கூறிடும் அறிவை கற்றுக் கொடுத்ததை தெளிவுறுத்துகிறான். வசனத்தில் அல்லாஹ் தன் நேசராகிய ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவிற்குரிய தத்துவங்களை விளக்கி கூறிடும் அறிவை கற்றுக் கொடுத்ததை தெளிவாக்கியுள்ளான். சுபஹான் அல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நம்மில் பல இஸ்லாத்தில் கனவு காணும் விளக்கம் இல்லை என்றும் கனவுக்கான விளக்கம் இட்டுக்கட்டப்பட்டது என்றும் தானாக கூறுகின்றார்கள். இப்படி எந்த ஹதீஸிலும் இடம்பெறவில்லை என்றும் பலர் கூறுவது உண்டு. கனவுக்கான விளக்கங்களை மிஅராஜ் சென்று வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தம் தோழர்களுடன் பகிர்ந்துள்ளார்கள். இன்னும் பல கனவுகளின் விளக்கங்கள் நம் இந்த சேனலின் மூலம் பகிர்ந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் நம்முடன் இணைந்து இருப்பீர்.